கரூரில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் விஜய் வழங்கிய அரசு வேலை நியமன ஆணைகளை அதிரடியாக ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தினம்தோறும் விபத்துகளில் இறப்பவர்களுக்கும் சிவகாசி வெடி விபத்தில் பலியாவோருக்கும் அரசு வேலை தருவீர்களா என நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. உண்மையிலேயே கருணை அடிப்படையில் அரசு வேலை யாருக்கு தரப்பட வேண்டும்? தமிழக அரசின் அரசாணை எண் 18 கூறுவது என்ன? விரிவாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு கரூரில் நடந்த பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து தாவேக ஆட்சியை பிடித்ததும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சேர்ந்த 31 பேருக்கு கருணையின் அடிப்படையில் அரசு வேலைக்கான ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி உத்தரவிட்டார். ஆனால் போட்டித் தேர்வு எழுதி லட்சக்கணக்கான இளைஞர்கள் TNPSC வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கும் போது விதிகளை மீறி இப்படி அரசு வேலை வழங்குவது தவறான முன் உதாரணம் என கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசு தரப்பை நோக்கி சரமாரி கேள்விகளை எழுப்பினர். தினம்தோறும் சாலை விபத்துகளில் இறப்பவர்களின் குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்குவீர்களா? சிவகாசி வெடி விபத்தில் பலியாவோரின் குடும்பங்களுக்கும் அரசு வேலை தர முடியுமா? TNPSC மூலமாக தகுதி அடிப்படையில் வேலை பெற எண்ணற்ற இளைஞர்கள் காத்திருக்கும் போது இவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை எதற்காக? அரசு பணி என்பது இரக்கத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சலுகை கிடையாது. அது தகுதி மற்றும் சம வாய்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய பொது உரிமை. மேலும் கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்குவதற்காக அரசு அறிவித்துள்ள விதிகள் பின்பற்றப்படவில்லை என கூறிய நீதிபதிகள் 31 பேரின் நியமன ஆணைகளையும் ரத்து செய்தார்கள். 1972 தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அறிமுகப்படுத்திய கருணை அடிப்படையிலான பணி நியமன திட்டத்தில் சில திருத்தங்களை செய்து 23/1/2020 அன்று அரசாணை எண் 18 வெளியிடப்பட்டது. அதில் பணியில் இருக்கும்போது மரணமடைந்த அரசு ஊழியர்கள் மற்றும் மருத்துவ அடிப்படையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு மட்டுமே இது உரித்தானது. பணியில் இருக்கும்போது கொல்லப்பட்ட பாதுகாப்பு படை வீரர்களின் வாரிசுகளுக்கும் இனக்கலவரத்தில் கொல்லப்பட்ட பட்டியலின வகுப்புகளை சேர்ந்தவர்களின் வாரிசுகளுக்கும் மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். பொதுமக்களுக்கு ஏற்படும் விபத்துகளுக்கோ அல்லது பொதுக்கூட்ட நெரிசல்களுக்கோ இந்த அரசாணையின் கீழ் கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க முடியாது என கருணை அடிப்படையில் வேலைகள் யாருக்கெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு ஊழியர் குடும்பத்திற்கே கூட இந்த வேலை உடனே கிடைத்து விடாது. அரசாணை 18 படி பல கடுமையான நிபந்தனைகள் உள்ளன. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்குள் இருந்தால் மட்டுமே அவர்கள் வறிய நிலையில் இருப்பதாக கருதப்படும். அரசு ஊழியர் இறந்த 3 ஆண்டுகளுக்குள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். C மற்றும் D பிரிவு காலி பணியிடங்களில் மட்டுமே நியமனம் செய்ய முடியும். குடும்பத்தில் யாரேனும் ஏற்கனவே அரசு அல்லது தனியார் நிறுவனங்களில் முறையான பணியில் இருந்தால் இந்த சலுகை கிடைக்காது. சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் வழங்கிய பல்வேறு தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் இந்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டன. இவற்றை சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு சாதாரண பணி வழங்கியதாக அரசு கூறுவதை ஏற்க முடியாது. எந்த பணியும் சாதாரண பணி அல்ல என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. அதே நேரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு திறன் வளர்ச்சி பயிற்சிகளை வழங்கி தமிழ்நாடு அரசு உதவலாம் என்றும் வழிகாட்டியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உதவி செய்வது நல்ல நோக்கம்தான் என்றாலும் அவை வழங்குவதற்கு என்று பிரத்யேக விதிகள் உள்ளன. அவற்றையும் கவனத்தில் வைத்தே அரசு உதவிகளை செய்ய வேண்டும். கரூரில் சொந்தங்களை இழந்து தவித்தவர்களுக்கு ஆறுதலாக இருந்த இந்த வேலையும் இப்போது கைவிட்டு போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அது அவர்களை மேலும் வேதனையில் ஆழ்த்தும். இது தொடர்பாக அரசு அடுத்தடுத்து எடுக்கும் நடவடிக்கைகளிலாவது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது.